மாண்புமிகு உறுப்பினர் க. அன்பழகன். நம்முடைய அரசால் புதிதாக செய்து கொடுக்கப்பட்ட அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுடைய திருத்தேர் வரும் 30ஆம் தேதி வெள்ளோட்டமாக இங்கே நடைபெற இருக்கிறது. அதற்கும் கொட்டகை அமைத்து தருவார்களா என்பதையும், அதே நேரத்தில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் தெற்குப்புறம் உள்ள மொட்டை கோபுரம் 5 நிலை கோபுரமாக அமைத்து தருவதாக நம்முடைய அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது எப்பொழுது அடிக்கல் நாட்டப்படும் என்பதையும், அதே நேரத்தில் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சருடைய பெரும் முயற்சியினால் கும்பகோணத்தில் யாத்திரிகள் நிவாச கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது நிறைவடையும் என்பதையும், அதே நேரத்தில் அறநிலையத்துறை மூலமாக ஒரு திருமண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதையும், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சிதலமடைந்த கோயில்களுக்கெல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் வருடத்திற்கு வழங்கப்பட்டு பல கோயில்கள் இன்றைக்கி அதை குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கும்பகோணம் திருவிடமூர் தொகுதி மானம்பாடியில் உள்ள சோழ மன்னன் 1ஆம் ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட கலைக்கு பெயர் பெற்ற அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் மிகவும் சிதலமடைந்து காணப்படுவதால் இதற்கான சீரமைப்பு பணிகள் எப்பொழுது தொடங்கி முடிவடையும் என்று நான் இந்த பேரவையில் 18.3/25 அன்று வினா எழுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருக்கோயில் திருப்பணி தொடர்பாக அனைத்து மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். முதல்கட்ட பணிகள் மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளதால் ஏனைய பணிகள் எப்பொழுது நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இந்த பாதி பணி முடிஞ்சிருக்கு, மீதி பணி எப்போ? 2028 உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக மக்களும் விரும்பி வருகிற மகாமக திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய கழகத்தினுடைய அரசில் அதற்கு தேவையான முன்னுதாரணமாக என்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பதை நான் பல்வேறு நிலையில் எடுத்து வைத்திருக்கிறேன். அதையும் நம்முடைய மாண்பு அமைச்சர்களுடைய முதலமைச்சரை கலந்து கொண்டு விரைவாக இப்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர் கோரிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யாத்திரை நிவாஸ் என்று பழைய காலத்தில் வைக்கப்பட்ட பெயர் மாற்றப்பட்டு பக்தர்கள் தங்கும் விடுதி என்று தற்போது பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. 90% பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. பிப்ரவரி மாத இறுதிக்குள் அந்த பணிகள் நிறைவு செய்யப்படும். திருமண மண்டபத்தை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. சட்ட போராட்டத்தை நடத்தி நிச்சயம் அந்த திருமண மண்டபம் பணி 60% தற்போது முடிவடைந்திருக்கின்றது. மீத பணிகளும் முடிவெடுவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவர் குறிப்பிட்டு கேட்டது மகாமகம். மகாமகத்தை பொறுத்தளவில் சைவ வைஷ்ணவ திருக்கோயில்கள் என்று 17 கோயில்கள் இருக்கின்றன. சைவ கோயில்கள் ஒரு கோயிலான ஆதிகும்பேஸ்வரர் திருக்கோயில் தான் சமீபத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. 28ஆம் ஆண்டு இதனுடைய விழாவிற்கான காலம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற விழா என்பதால் அதில் சைவ கோயிலில் 12 ஒன்றை தவிர்த்து மீதம் 11 கோயில்கள் இருக்கின்றன. அந்த 11 கோயில்களுக்கும் ஒப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு 30 கோடி ரூபாய் செலவில் ஆணையர் ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு இருக்கின்றது. வைணவ கோயில்கள் 5, அந்த 5ற்கு 16 கோடி ரூபாய் செலவிலே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. இதில் நாங்கள் குறிப்பிட்டு பெருமையோடு நிமிர்ந்து சொல்ல வருவது என்னவென்றால், இந்த விழாவானது 2028 நடக்கும். இந்த 2028 இந்த விழா நடக்கின்ற பொழுது 17 திருக்கோயில்களும் குடமுழுக்கு நிறைபெறும். அப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே முதலமைச்சராக இருப்பார் என்பதையும் பதிவு செய்து அவர் கோரிய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பழம்பெரும் தொன்மை வாய்ந்த அன்னவாசல் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், இதேபோல் இலுப்பூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் உபயதாரர்கள்லாம் முடிவு செய்து அதை குடமுழுக்கு நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக துறை அமைச்சரிடம் புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கி தேவையான நடவடிக்கைகள் எடுத்து குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளையே இன்னார் இனியவர் என்றல்ல, யார் கேட்டாலும் குடமுழுக்கு, திருப்பணி, திருத்தேர் மற்றும் மரமாத்து பணிகள்
எவை இருந்தாலும் உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவருடைய கோரிக்கை இன்றே இணையாணலை ஆய்வு செய்து எத்தனை நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்பதை நாளைக்கு அவையிலே தெரிவிக்கிறேன் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வில்வராதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மக்கள் முதல்வர் தாயுள்ளம் கொண்ட முதல்வர் அவர்களை வணங்கி மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களையும் வணங்கி எனது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆம்பூர் நகரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு புதியதாக திருத்தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் புதியதாக உருவாக்கப்பட்ட திருத்தேருக்கு பாதுகாப்பாக இருக்க திருத்தேர் கொட்டகை அமைத்து தர கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையில் துறை மூலம் அந்த திருத்தேருக்கு அந்த கோயில் நிதியில் கட்டிக்கொள்ள ரூபாய் 35 லட்சத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அருள்மிகு நாகநாத சுவாமி கோயில் நிதி அந்த அளவிற்கு இல்லை. எனவே அந்த திருத்தேர் பாதுகாப்பாக இருக்க இந்து சமய அறநிலையத்துறை நிதியின் மூலம் திருத்தேர் கொட்டகை கட்டித்தர அமைச்சர் முன்வருவாரா என தங்கள் மூலம் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு திருத்தேருக்குண்டான ரூபாய் 34 லட்சத்தை ஆணையர் பொதுநல நிதியிலிருந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் விடுவித்து அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, சமீபத்தில் நடந்த இந்த திருத்தேர் குறித்த ஒரு அதிசயத்தை இந்த அவையிலே நான் பகிர கடமைப்பட்டிருக்கின்றேன். 1991ஆம் ஆண்டு நெல்லையப்பர் திருக்கோயிலுடைய திருத்தேர் தீக்கிரையாக்கப்பட்டது. 91 என்றால் இன்றைய தினம் கணக்கிட்டு பார்த்தால் 35 ஆண்டுகள் ஆகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு திருநெல்வேலிக்கு சென்றபோது அந்த தீக்கிரையான தேர் பற்றிய விவரம் அறிந்து அவர் பொது மேடையிலே அறிவிக்கின்றார், இந்த நெல்லையப்பருடைய வெள்ளி திருத்தேர் ஓராண்டுக்குள் புதுப்பிக்கப்படும் என்று. அதோடு இல்லாமல் இந்த ஆண்டு மீண்டும் அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அந்த வெள்ளி திருத்தேர் மக்கள் பயன்பாட்டிற்காக தேர் திருபவனி வரும் என்று அறிவித்தார். சொன்னதை செய்யும் முதல்வர் என்றதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்றால் 35 ஆண்டுகளுக்கு முன்பு தீக்கிரையாக்கப்பட்ட வெள்ளித்தேர் இன்றைக்கு திருவிதி விழா வருகிறது என்றால் தேர்களின் மன்னன் என்று போற்றப்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சியில்தான் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு 34 லட்சம் ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்து அந்த திருக்கோயிலுடைய திருத்தேர் ஓட்டத்திற்கு இந்த அரசும் அறநிலைத்துறையும் உதவிடும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.